வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். இந்த வீடியோவில் அதாவது மே மாதம் 24ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப யோசனை அதிகமாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மறைமுகமான ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஒரு முக்கியமான மாற்றங்கள் நிறைந்த காலமாக இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. செவ்வாய் பகவானோட ஆதிக்கம், கேது பகவானோட தாக்கம் இருக்கிறதுக்கு காரணமாக மனசில் தீவிரம் அதிகரிக்கும். வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே பல திட்டங்களை நீங்கள் யோசிச்சுட்டே இருப்பீங்க. நீண்ட நாளாக தடைப்பட்ட ஒரு வேலை இப்போது நல்லபடியாக நகரக்கூடிய ஒரு விஷயம் அறிகுறி உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட உழைப்பு, பொறுப்புணர்வு அதெல்லாம் பாராட்டுவாங்க. அது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதாவது ரிசர்ச்சில் இருக்கிறவங்க, மெடிக்கல் ஒர்க் பண்ணுறவங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் பண்ணுறவங்க, டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல சக்ஸஸ் இந்த வாரம் காத்துட்ருக்கு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா இதில் திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு அல்லனா ஒரு புதிய பிரான்ச்சுக்கு மாற்றுறது அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒரு இந்த வேலையில் பார்த்தீங்கன்னா உங்களோட தொழிலில் போட்டியாளர்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும். நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்கள். காம்படிட்டருக்கு அது நீங்கள் எந்த விதத்துலேயும் சப்போர்ட் பண்ணிடக்கூடாத அளவில் இருக்கணும் உங்களோட மூவ்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா. பண வரவு பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கும். ஆனால் சின்ன சின்ன எதிர்பாராத செலவுகள் கூடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எது மாதிரின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கலுக்காகவோ இல்லைன்னா உங்களோட வாகனத்துக்காக செலவு பண்ணுறதுக்கு கூட உங்களுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும் இந்த வாரம் பொறுத்தவரையில். உங்களுக்கு பெண்டிங் பேலன்ஸ்லாம் சிலது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. எந்த ஒரு கஷ்டமும் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பில்லை. ஓல்டு பேலன்ஸ் ஏதாவது அதெல்லாம் இருந்ததுனாலும் உங்களுக்கு வரும். ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் புதுசாக பண்ணணும், பெருசாக பண்ணணும் அப்படிங்கிறத தவிர்த்துருங்க. அது இந்த வாரம் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்கு மாதிரியான இருக்கும். எந்த ஒரு புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாதீங்க. ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் உங்கள் அணுகுமுறை ஒரு நல்ல நீங்கள் அணுகிற ஒரு விஷயம் உங்களோட ஸ்டைல் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் சிலருக்கு கோபத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் பேலன்ஸ்டாக பார்த்துக்கோங்க. உங்களோட மனசில் சில நேரங்களில் அழுத்தம் கொஞ்சம் மென்டல் டிப்ரெஷன் வர மாதிரியான ஒரு விஷயம் இது ஃபேமிலியில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் சகோதரர்கிட்ட இருந்தோ உறவினர்கள்கிட்ட இருந்தோ கொஞ்சம் தொந்தரவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். பேலன்ஸ்டாக பார்த்துக்கோங்க. தவறான வார்த்தைகளை யார் கூடயும் பேசாதீங்க. மனசில் கொஞ்சம் அமைதி வச்சு பேசுங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும் பொறுத்தவரையில். ஹெல்த் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாடி ஹீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் பிளட்டில் கொஞ்சம் ப்ரெஷர் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் கோவத்தை கட்டுப்படுத்துகிறீங்க அது உங்களுக்கு ஹெல்த்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ரொம்ப கோவப்படாதீங்க. அது ரொம்ப கஷ்டத்தை உண்டு பண்ணுற மாதிரியா இருக்குது. உடல் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா காரமாக சாப்பிட்றத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. தண்ணி அதிகமாக குடிங்க. இது உங்களோட ஹெல்த்துக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் மனசு உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே இது ஏன் இப்படி நடக்குது அது எப்படிங்கிறது ஒரு ஆராய்ச்சி மனசோட யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க, சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, கொஞ்சம் மனசு சம்மந்தமாக படிக்கிறவங்க, இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் இந்த வாரம் பொறுத்தவரையில். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு அல்லது அனுமன் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு அமைதி, ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ரெட் கலர் பூ வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். அது ரொம்ப நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்குது. லைட்டு ரெட் கலர் இல்லைன்னா மெரூன் கலர் அது உபயோகப்படுத்துங்க. உங்களுக்கு லக்கி கலராக இருக்கும் இந்த வாரத்துக்கு தேவையான ஒரு
நல்ல ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் இந்த கலர் கூட உங்களுக்கு. ரொம்ப சந்தேகப்படாதீங்க. அது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மறைமுகமா கோவம் உண்டாக்கி குடுத்துரும். மனசுல வந்து நிதானம் இல்லாம ஏற்படுத்தி குடுத்துரும். இது 2த்தையும் நீங்க கவனமா ஹேண்டில் பண்ணுங்க. இந்த வாரம் நீங்க அத பண்றீங்கனாலே உங்களுக்கு நெறைய சக்சஸ் காத்துட்டு இருக்கு. இதுதான் நான் உங்களுக்கு பதிய வைக்கணும்னு நெனச்சேன். ரொம்ப நன்றி. நீங்க பொறுமையா கேட்டுருக்கீங்க. அ இது பார்க்கும்போது நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி குடுத்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.